ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு சமையலில் நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். பாறை மீன் 1.5 கிலோ எடுத்திருக்கோம். பிகினர்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் மீன் குழம்பு வைக்க தெரியும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தரேன். பாறை மீன் 1.5 கிலோ எடுத்திருக்கோம். பாருங்கள், பாறை மீன் இப்படி தான் இருக்கும். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பெரிய வானெல்லாம் வச்சுக்கோங்க. மீன் அப்போ தான் உடையாமல் வரும். நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன்னு. சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதே போல் பூண்டும் உரித்து முழுசாக தான் இருக்குது, கட் பண்ணல, அதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுலேயே வெங்காயம் முழுசாக போடுறேன் இல்லைங்களா, இது அந்த புளியெலாம் ஊற்றுறோம், அந்த மசாலாலாம் வெந்து போய் சாப்பிட்ற வரும்போது நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது கட் பண்ணி போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும் குழம்புல. அதனால தான் நான் முழுசாக போட்டிருக்கேன். ஒரு 70 கிராம் புளி எடுத்து ஊற போட்டு நான் கெட்டியாக அதில் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் பாதி வணங்கினா போதும். இது வேகணும் குழம்புல, அப்போ தான் நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இப்போதைக்கு நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதில் விட்டுக்கலாம். நான் 1.5 கிலோ மீன் எடுத்துருக்கோம், அதனால் நான் ஒரு 70 கிராம் புளி தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம அரைக்கிறத அரைச்சிக்கலாம். தேங்காய் துருவினது 1.5 மூடி திருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ தேங்காயும் வெங்காயம் மட்டும் நறுக்கின வெங்காயமும் மட்டும் அரைச்சிப்போம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய ஜாரில் போடாமல் நான் சின்ன ஜாரில் போட்டேன். அதுலேயே நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா ஐட்டம்லாம் நம்ம எண்ணெயிலேயே போட்டோம். நம்ம கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாலாம், அதனால் நல்லா எண்ணெய் திரண்டு வருது. நீங்கள் இப்போ வேணுங்கிற தண்ணி வச்சு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கல்லுப்பே போட்டுக்கோங்க. காரமும் உப்பு புளி 3ம் குழம்புக்கு சரியாக இருக்குன்னா அந்த மீனுக்கும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு கொதித்து ரெடியாக இருக்குது. இதில் நீங்கள் இப்போ உப்பு காரம்லாம் பார்க்குறது இப்பயே பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம மீன் போட போகிறோம். மிளகாத்தூள் வேணாம் காரத்துக்குன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். மீன் போட்டுட்டோம், நல்லா அழைச்சி விடணும். ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான் மீன் போட்டோம்னா அதுக்கப்புறம் 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக விட்டோம்னா எல்லாம் கலந்து போயிடும். அதனால இந்த டைமுக்குள்ளே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை மட்டும் தூவிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் 7 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. சாப்பாடு ரெடியாக இருக்குன்னா போட்டு சாப்பிட்லாம்.